Hey guys! Hi guys. Welcome and welcome back to Ruchi Luthi. Lifestyles. Sorry guys, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. Yes. 35 ready. Yes, actually opening வந்து இப்பதான் செய்யறோம். Yes. ஏன்னா நம்ம காலையில வந்து மார்க்கெட் போனோங்க. மார்க்கெட் போயிட்டு இவங்க தங்கச்சி இருக்க ஆசியா தங்கச்சி ஹஸ்பண்ட் இருக்க கூப்பிட்டு வீட்டுக்காங்க. வீட்டில் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாம்னு நினச்சோம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு மடினி கோழிக்கறி செஞ்சு கொடுங்கன்னு. ஸோ நம்ம லூத்தி வந்து அவங்களுக்கு கோழிக்கறி செஞ்சுட்டு அப்புறம் ஒன் டேவே நம்ம இந்த மடினி வந்து சாயா கேட்டாங்க. என் பொண்டாட்டி சாயா கேட்டாங்க. ஒரு சாயா அடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரோங்க. எஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க என்ன மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு வாங்க அன்பாக்சிங் பண்ணி இந்த விலாங் வீடியோ மாதிரி உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட சொல்லி ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் எங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகேங்க, நம்ம தூக்குதறிக்கலாம் ஒரு ஹாய் சொல்லிருக்கேன். ஓகேங்க, நான் வந்து தூக்குதறி நான் பார்த்துக்கணும். நம்ம லூத்தி வந்து அன்பாக்சிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா தூக்குதறி வந்து நோண்டிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேங்க என்னெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வாங்கினேன் அப்படின்ட்டு. இந்த மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம். இந்த மார்க்கெட் எங்கன்னா பெர்லிங் மார்க்கெட். ஸோ இந்த ஜேபியில் வந்து பெர்லிங் மார்க்கெட்டில் தான் வந்து முட்டைக்கோழி கிடைக்கும்னு சொல்லி அதுக்காக இந்த பெர்லிங் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தேங்காய் வாங்கியிருக்கேன், சொல்கிறேன் எல்லாத்தையும் காமிச்சிட்டு நான் சொல்கிறேன். கிட்டிங்கன்னா ஆட்டரிசி வாங்கியிருக்கேன். ஆட்டரிசிக்கு வந்து ஒரு 1/2 kg தான் வாங்கினேன், 1/2 கிலோ. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆட்டை அரிசி வந்து வாங்கியிருக்கேன் 1/2 கிலோ. இது வந்து மட்டன் பீஸுங்க, கொஞ்சம் எலும்பு அந்த மாதிரி நாட்டாடி. ஓகே, அப்புறம் வந்து இது வந்து அந்த ஜவ்வுன்னு சொல்லுவாங்கள்ல, மட்டனோட ஜவ்வு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரு ஜவ்வு இல்லை இது வந்து அவங்க ஜவ்வு சொல்லுவாங்க. இது வந்து ஏன் வாசல் சொல்கிறேன், இது வந்து கியர் பாக்ஸ் நல்லி எலும்பு. ஆனால் ரொம்ப பேர் மட்டன் என்ன சொல்லுவாங்க, கியர் பாக்ஸ் சொல்லுவோம். ஸோ மட்டன் நல்லி வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்துருமா, இந்த இடம் பத்தலைங்க, ஸ்பேஸ் பத்தலை எனக்கு. இதெல்லாம் கழுவி இப்போ க்ளீன் பண்ணி நம்ம வைக்கணும் ஃப்ரிட்ஜில். ஸோ இது வந்து முட்டைக்கோழிங்க, முட்டை பை தெரியுதா, இதான் முட்டைக்கோழின்னுவோம். ஊர்ல வந்து நாட்டுக்கோழி சொல்லுவீங்க, கம்பத்துக்கோழி வேற நாட்டுக்கோழி வேற. ஓகே, இது நாட்டுக்கோழி. உங்க இந்தியாவில் வந்து சொல்லுவாங்க. அதோட குடல் பை எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து இதாங்க முட்டைக்கோழி, ஒரு கோழி வாங்கினேன் முட்டைக்கோழி. பிரிச்சு காட்டுட்டா. கோழி முட்டைக்கோழி வாங்கினேன் ஒரு கோழி. அப்புறம் வந்து கல்லீரல் இல்லைங்க, கோழி கல்லீரல். எல்லாத்தையும் பிரிச்சு இப்படி காட்டுறேன். ஸோ கல்லீரல் இதுதான். ஹே, இது ஒரு பாட்டா. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ்லேயே காட்டியிருப்பேன். இது வந்து என்னோட ஃபேவரெட்டுங்க. யாரெல்லாம் கோழி கால் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. ஃபுல்லாகவே கோழி காலுங்க. ஸோ ஃபுல்லாகவே கோழி கால். இல்லை சூப் வைக்கலாம், நிறையா செய்யலாம், சிலிப்படி செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இது வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, என்னது ப்ரான். ஸோ ப்ரான் வாங்கியிருந்தேன், நல்லா பெருசாகவே இருந்துச்சு. எவ்வளோ தான் ப்ரான், 1 கிலோ சொன்னாங்க. இது ஜஸ்ட் மேபி 1/2 கிலோ தான் வாங்கணும், 1/2 கிலோ வரல. ஸோ ப்ரான் வாங்கியிருக்கேன். இதுதாங்க ஜாயன்ட், ஐயோ ஆக்டோபஸ். ஸோ இது ஒன்று வாங்கினோம். இதை வந்து வெட்டி க்ளீன் பண்ணிட்டு ஸோ இதில் சாம்பார் செய்யலாம், சில்லி படி செய்யலாம். அப்புறம் வந்து மீன்
வாங்கினேங்க. இது என்ன மீனுன்னு உங்கள் ஊரில் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. இது வந்து இக்கான் கச்சாங் மலாயில். ஸோ அது வாங்கியிருக்கேன் ஒரு மீன். ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இக்கான் முழு முழு அது என்ன சொல்ற தமிழ்ல ஒரு மீன் சொல்லுவாங்க. இது மீன் என்ன மீன் எனக்கு தெரியல. அந்த எந்த படத்துல இருந்து அப்படி ஒழுங்கியா இருப்பாங்க மீன். இதெல்லாம் தாங்க வந்து வெட் மார்க்கெட்டில் வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ், நான்வெஜ்லாம் வாங்கினது. இப்போ வெஜ் வந்து கட்டா. ஓகே, ஸோ கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் கை கழிக்கிறேங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் எல்லாமே வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜரில் வச்சாச்சு. இப்போ வந்து என்ன வெஜ் வந்து வாங்கியிருக்கேன்னா கம்பத்து முட்டை. ஸோ இதெல்லாம் காட்டுறவங்ககிட்ட. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கிண்டா உருளைக்கிழங்கு. ஆமாம், ரூட்டி பின்னாடி வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து என்னமோ சொன்னாங்கங்க இஞ்சி மாதிரி இருக்குது. ஆனால் இஞ்சி இல்லை, பச்சை மஞ்சளும் இல்லை. இது பேர் இப்போ வாயில் வர மாட்டேது. யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லங்குவாஸ். லங்குவாஸ் என்ன சமையலுமா அரைச்சி பச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி, அப்புறம் டவுன் டிமாப்ரோட் லைம் லீஃப். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வாங்கினேங்க. ஸோ சின்ன வெங்காயம் எவ்வளோ தான் சின்ன வெங்காயம் 1 கிலோ சொன்னாங்க. ஞாபகம் இல்லையா? ரூட்டிக்கு பெரிய வெங்காயம் வாங்கினேங்க. அது பெரிய வெங்காயம் இருக்கு 1 கிலோ 7 தான். ஆனால் லோட்டஸ்லாம் 1 கிலோ எவ்வளோ தான்? 2 3 அது டைம் இருக்கு, கொட்டுவாங்க, அப்படித்தான் போய் அழுணும். ஸோ வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை இங்கேயே வச்சிடலாம். இதை வந்து கிளியர் பண்ணிட்டோம், கையோட மூடி வச்சிடலாம். இது வந்து சில்லி படி கம்போ. ஓகே, இது வாங்கினேன். சைவர் பார்ப்போம். ஆக்சுவலி வந்து இந்த அக்காட்ட நான் வந்து வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு வாங்கின அது வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. கருவேப்பிலைங்க ஃப்ரீயாக வாங்கினேங்க. அதை கேட்டு வாங்கினேன். இவ்வளோ காய்கறி வாங்கியிருக்கேனே, கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுக்க மாட்டீங்களான்னு ஃப்ரீயாக வாங்கினேன். எத்தனை பேர் இந்த மாதிரி கருவேப்பிலை கேட்டு வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. டவுன் பண்டாண்டி நல்லா இருந்துச்சு. சொன்னல கொத்தமல்லிங்க. ஸோ கொத்தமல்லியெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக இப்போ எடுத்து வைக்கணும். கொத்தமல்லி, புதினா ஒரு கட்டு வாங்கினேன். எவ்வளோ ஜாமான் பாருங்க. பச்சை மிளகா வக்கெல்லாம் அங்கே இருக்குது. அப்புறம் எடுத்து அடுக்கணும் பச்சை மிளகா. ஓகே, இது வந்து பச்சை மஞ்சள். எத்தனை பேர் பாய்ப்பீங்க சொல்லுங்கள் பச்சை மஞ்சள்லாம்? நான் பாய்ப்பேன். இது வந்து நாட்டு முள்ளங்கி, கம்பத்து முள்ளங்கி. எஸ், அப்படித்தான் சொன்னாங்க. அதாவது தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். அந்த முள்ளங்கி 2, கேரட் 1, முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை எவ்வளோ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஆஞ்ச முருங்கைக்கீரை இந்த பையில் எவ்வளோ இருக்கும் நான் கடைசியாக சொல்கிறேன். ஒர்த் இல்லையான்னு சொல்லுங்கள். லெமன் கிராஸ். அப்புறம் இவங்கக்கிட்டே வேற கொஞ்சம் ஊசி மிளகாவும் எடுத்துட்டாங்க. சோப்பு மிளகாவும் ஊசி மிளகாவும். இது வந்து காந்தாரி மிளகா, நாட்டு காந்தாரி மிளகா, செம்ம காரமாக இருக்கும். கேப்சிகம் 2 லைம், வெள்ளரிக்காய், சைனீஸ் அவரைக்காய், ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர். பாருங்க, அதுக்கிட்ட மஞ்சள் ஆச்சு. காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி. ஓகே, காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி. ஆனால் ஏன் ப்ரோக்கோலி மஞ்சள் கலர் ஆச்சு? தெரியலங்க எங்களுக்கு. ஆனால் எனக்கு டவுட்டு தான். இவங்ககிட்ட வாங்கினப்ப காய்கறி கத்திரிக்காய் வாங்கினேங்க. இந்த 2 கத்திரிக்காய் பிரியாணிக்கு கத்திரிக்காய் இது செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த 2 கத்திரிக்காய். தக்காளி வந்து 1 கிலோ 7 வெள்ளியா. தக்காளி கூட விலை உங்க இடத்துலலாம் தக்காளி எவ்வளோ விலை சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுவீங்க. ஓகே, எத்தனை
2 4 5 6 8 தக்காளி தாங்க வாங்கியிருக்கேன். இந்த கத்திரிக்காய் 1 பேபிகார்னுங்க. ஸோ இதுதான் இந்த மார்க்கெட்டான vlog, ஷார்ட் ஷாப்பிங் vlog. ஓகே, சுற்றுதார வராரு, உங்க அண்ணன் வராரு. எனக்கு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் வளர்த்தியா இருக்கனால ஓகேங்க. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் அப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் செய்வீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த மார்க்கெட்டிங் ஒரு இது ஒரு டயரிங் ஆச்சு எங்களுக்கு. எஸ், இதுக்கு ரொம்பவே அன்பிளான் திங்ஸ் வீடியோஸ். அதாவது இவ்வளோ நெக்ஸ்ட் டைம் நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம். மார்க்கெட் முடிஞ்சு வீட்டுக்கு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்போ ஊர் சுற்றணும். ஆக்சுவலி ஊர் சுற்றல கொஞ்சம் ஒர்க் டு பி டன். எஸ், ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃப் டேல இல்லை லீவு டேல எல்லாரும் எப்படி இந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் எல்லாருக்கும் ஹரி மர்டேகா, மலேசியாவோட தேசிய தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி நான் மர்டேகா அன்னைக்கு vlog ரிலீஸ் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ மலேசியால வாழ்றோம் அனைவருக்கும் அஸ்ஸலாமத் ஹரி மர்டேகா. Okay guys, thank you for watching this video. Bye. Peace and hi.